திருப்பி நான் சாங்க சொன்னேன், சார் நம்மளை விட்டுருங்க. See, I am washed by the blood of Jesus Christ. My times are in my hand. You cannot do without the knowledge of my boss. அப்படி ஸ்ட்ராங்காக சொன்ன உடனே ஓகே எல்லாம் ஓகே. அதனால பாடி வந்தது, என் பாடி படுத்துனே இருக்குதுங்க. அது உள்ள நேரம் வந்த உடனே ஏஞ்சிட்டேன். செத்தும் படுத்தான் சீரக்காதின்றாங்களே, அந்த மாதிரி ஆகி போச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இதை எதுக்கு சொல்றேன்னாக்கா, இவ்வளவு தூரம் நான் எதுக்கு சொன்னேன்னு சொன்னீங்கன்னா, சாத்தான் சோதித்திட சில வேளையிலே தேவ உத்தரவுடன் வருவான். ஹல்லேலூயா. ஆனாலும் இயேசு கைவிடார். ஹல்லேலூயா. எனக்கு வந்த மாதிரி சோதனை தான் உங்களுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. வேறு விதத்துல கூட வரலாம், வேற ஏதாவது விதத்துல சோதிக்கலாம், வேற எந்த விதத்திலையும் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கலாம். அப்புறம் சில நாட்கள் கழித்து ஒரு ஊழியக்காரனை சந்திச்சேன். அவர்கிட்ட நான் ஜெபம் பண்ண போயிருக்கேன் சில ஆண்டுகளுக்கு முன்பா. அப்போ அவர் என்னை பார்த்த உடனே, நான் பேர் சொல்ல அட்ரஸ் சொல்ல, அவர் என்னை அப்படி பார்த்துட்டு சொன்னாரு, நீங்க ஒரு ஊழியக்காரன் அப்படின்னாரு. ஆமா சார், சின்ன சின்ன ஊழியம் செய்யறேன் அப்படின்னு. அவர் சொன்னாரு, நீங்க 2 வாட்டி சாத்தான் உங்களை ரொம்ப பயங்கரமா சோதிச்சான், நீங்க அதுல வெற்றி பெற்றீங்க, என்ன ஜீசஸ் உங்க மேல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு சொன்னான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் சோதிக்கப்பட்ட பின் சொத்த பொன்னாக விளங்கின பின்பு தேவன் உங்கள் மேல சந்தோஷமா இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கும் பொழுது உடனடியாக பிசாசினுடைய மண்டலங்களுக்குள்ளாக, பிசாசினுடைய கோட்டைக்குள்ளாக ஒரு அதிர்வலை உண்டாகிறது. ஒரு குளம் இருக்குதுன்னா அங்க கல்லு போட்டீங்கன்னா அந்த இடத்துல ரிப்பிள்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அதிர்வலைகள் உடனே ஆகுது. ஒரு நாள் எங்க அம்மா சொன்னாங்க, அக்காவுடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையடா, அதை ஒரு நாள் நீ உபாசம் வந்து யாராருக்கோ ஜெபம் பண்றியான்னாரு. சார், நான் ஒரு நாள் நான் இன்னைக்கு உபாசிக்கிறேன்னு உட்கார்ந்தேன். ஒரு 12 மணிக்கு சாப்பிட வேலை, அப்பதான் ப்ரே பண்ணலான்னு உட்காந்தா ஒரு அரை மணி நேரம் இருக்கும். திடீர்னு வீட்டு உள்ள ஒரு 3 பிசாஸ் வந்தது. கண்ணு தெரியுது எனக்கு. அப்படியே நிக்கிறாங்க. அவங்க வந்து மேல கொண்டை போட்டிருக்காங்க. நீங்க பாத்துருப்பீங்க, ஒரு பிச்சைக்காரங்க மாதிரி இந்த இதெல்லாம் தூக்கி கட்டியிருப்பாங்க. இந்த கையில பூசணிக்காய் மாதிரி வச்சு ஸ்டோர் வாங்க. பாத்திருக்கீங்களா எல்லாரும்? அந்த மாதிரி ஆளுங்க 3 பேரும் வந்த உடனே அவங்க ஒருத்த பெரிய ஆள் கேட்கறான், ஏன் சார் உங்க பிரச்சனைக்கு நாங்க வருமா, நீங்க ஏன் சார் வந்து எங்க பிரச்சனைக்கு வரீங்கன்னு. நான் என் காலையில இருந்து எங்கேயும் போலங்க, நாங்க கொஞ்சம் ப்ரே பண்ணிட்டு இருக்கிறேன். அதான் சார், உங்க அக்கா பொண்ணுக்கு தானே கல்யாணம் பண்ற, இது ஜெபம் பண்றீங்க கல்யாணம் பண்ணோன்னு. ஏன் சார்? ஏன் சார், எங்க அம்மா சொன்னாங்க எங்க அக்கா பொண்ணு நான் கல்யாணம் பண்றேன் அப்படின்றேன். உடனே நாங்க சொல்றோம் சீதர் அப்படின்றான். நாங்க பார்த்தாக்கா என்னுடைய சிஸ்டர் ஒரு வீட்டுல இருக்கிறா. அவருடைய வீடு போல் இருக்கு, டெல்லியில இருக்கிறாவா. அந்த வீடு அப்படியே நிக்கிறாவா வாசல, கையில என்ன திங்ஸ் எல்லாம் எடுத்துருக்கிறா. ஹாஃப் இந்த ஒயிட் சாரின்னு கட்டுவாங்க, ஹாஃப் ஒயிட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஹாஃப் ஒயிட் சாரி கட்டின்னு இருக்கிறா. சரின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஒயிட்லாம் சட்டை பத்தியா, ஹி இஸ் ரெடி, ஷி இஸ் ரெடி. அவன் சிஸ்டர் சொல்றான், அவன் வந்து ரெடியா இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கான். இப்ப பாருன்றான். இப்ப பாருன்னா 2 படிக்கட்டு இறங்கின உடனே அவ இடுப்புல சேர் மாதிரி இருக்குது. இவ்வளவு தூரம் சேர் வந்துருச்சு, அந்த சேர்ல மாட்டின்னு இருக்கிறா. சொல்றான், அந்த பத்தியா அவ ரெடியா இருக்கா, ஆனா சேர்ல இருக்குதா. அதனால பயங்கரமான சாபம் அவளுக்குள்ளாக இருக்குது. அதை உடைக்கிறது நீ ஏன் சார் வரீங்கன்றான். சொன்ன போடா சொல்லி இயேசுவின் நாமத்தினாலேன்னு சொன்ன, தப்புன்னு மறந்துட்டான். எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்க ஏழை எளிய விசுவாசி ஒரு ஜெபிக்கும் போது சாத்தானுக்கு பயம் வந்துருது. ஹல்லேலூயா. நீங்க இதெல்லாம் அறிஞ்சுக்கணும். சும்மா வரோம் நம்ம ஏதோ ஒருங்க கை தட்டி பாட்டு பாடுறோம், ஏதோ அந்தியா இக்கோனியான்னு சொல்றாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து நித்தியத்துக்கு அடுத்த ஆவிக்குரிய காரியங்கள். ஆவின்னும் போது பரிசுத்தாவியா இருக்கு, அசுத்தாவியா இருக்கு. நம்ம அசுத்தாவியுடைய கையில் இருந்து நம்ம பரிசுத்தாவிக்கு நம்ம போயிருக்கோம். என்னுடைய டிரைவர் ஒருத்தர் விச்கிராஃப்ட் பண்ணியிருந்தாரு, சூரிய சக்தி. அவர்கிட்ட போகும்போது நான் காரை, அவன் என்னுடைய அபிஷியல் டிரைவர், அவர்கிட்ட கேட்பேன். அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், சார் நான் சூனியம் பண்ணுவேன் சார், ஆனா கிறிஸ்தவங்களே அது எந்த விதத்திலும் பாதிக்காதுன்னு சொல்லுவான். ஹல்லேலூயா. அப்ப ஏன் பண்ற அது மாதிரின்னு கேட்டான். துட்டு வாங்கி ஏன் பண்ற அப்படின்னு அவன் சொல்றான், நாங்க பண்ணி விட்டுருவோம் சார், ஏதாவது அவங்களுக்கு பேட் டைம் வரும்போது அடிச்சிருவோம் சார்ன்றான். அப்போ கடவுள் என்கிட்ட சொன்னார், பேட் டைம்னா என்ன தெரியுமா, பின்மாற்றம். உனக்கு வந்து சூனிய சக்தி அப்படி நிற்கும். நீ என்னைக்கு பைபிள் வாசிக்க ஜெபிக்காத, ஆண்டவருக்கு நீ அல்வா கொடுத்து இது மாதிரி நீ விட்டுட்டு போறியோ அந்த நாள் உன்னை பாதிச்சிடும். அப்புறம் நீ வந்து வருத்தப்படுறதுல. ஆனால் எப்பவுமே உன்னை சுத்திலும் ஒரு இரத்த கோட்டை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு பக்தன் சொல்றான் பாருங்க, இரத்த கோட்டைக்குள்ளே நான் விழுந்து விட்டேன், எந்த தீங்கும் அணுகாது என்று சொல்கிறான். சரி, சில காரியங்கள் சொல்றேன் இன்னும் 15 நிமிஷத்துல. தாவீது என்ற ஒரு மனுஷன் இருந்தான்.
அவனுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் அவன் தலையின் மேல் ஏறி போனார்கள். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 1லிருந்து 6 வரை நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். இதில் வேதம் என்ன சொல்லுகிறது? அவனுடைய சொந்த ஜனங்கள், இவன் சிக்லாக் என்ற இடத்துல மனைவி பிள்ளைங்களை எல்லாம் அவன் வந்து விட்டு வச்சிடறான். அப்ப என்ன ஆகுது? அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போறாங்க. அப்போ அவனை சுத்தி இருக்கவங்க எல்லாம் கல்லடிக்க வந்தாங்களாம். தேவனாகிய கர்த்தரில் தாவீது தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவன் எழுந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். பாருங்க, இந்த காலை வேளையிலே தலையில ஏறி போறது உன் எதிரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. உன் சொந்த வீட்டில் இருக்கிறவங்க உன் தலை மேல ஏறி போறோம். புருஷன், மனைவி, எதுவா இருந்தாலும் சரி. அதனால நம்ம வந்து புருஷ மனைவி எல்லாம் நம்ம என் தலையின் மேல் ஏறி போனாங்க. லெனார்ட் ஏப்ரஹாம் சொல்லிட்டேன், இனிமேல் இப்ப மனைவியும் பிசாசு மனைவியை நம்ம ஓரம் கட்ட வேண்டியதான். ஏன்னா நம்ம தலையில ஏறி போயிடுவான்னு நினைக்காதீங்க. அப்படி சொல்லலைன்னா, நம்ம தலையின் மேலே சொந்தக்காரங்க ஏறி போனாலும் தேவன் அதை எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. இதெல்லாம் சில காரியங்கள் நான் சொல்ல வேண்டியதா இருக்குது மக்களுக்கு. ஏன்னா நான் திங்கட்கிழமை மீட்டிங் நடத்திட்டு இருந்தேன். அப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களை அளவுக்கு வருவாங்க, மக்கள்லாம் வருவாங்க. ஒரு வாட்டி ஒரு 8:30 மணி மீட்டிங் முடிச்சிட்டேன். 8:45 எல்லாரும் ஜோம் பண்ணிருக்கேன். ஒரு 4-5 பேர் தான் இருக்கிறாங்க. தூரத்துல இருந்து ஒருத்தர் இந்த டெலிபோன் மீச வச்சிருக்கிறாரு, நல்லா டாலா இருக்காரு, மேல ஒரு துண்டு போட்டிருக்காரு, டார்ச் லைட் வச்சிருக்காரு. அங்க இருந்து என்ன அப்படி முறைச்சு பார்த்தார். நான் முறைச்சு பார்த்தோன்னே நான் அவரை பார்த்தோன்னு சொன்னேன், ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்மளை பிடிக்க வந்துக்கிறான்னு நினைச்சிட்டேன். அப்புறம் அங்கேயே நின்று என்ன பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒருத்தரா ஜோம் பண்ணுறவங்களாம் போயிட்டு இருக்காங்க. நான் நினைச்சேன் எல்லாம் போனவொடனே தான் பிடிப்பான் போல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே பார்த்துன்னு இருக்கேன். பக்கத்தில் வந்தார். அவர் வந்துட்டு, நீங்க தான் லெனார்ட் ஏப்ரஹாமான்னு கேட்டார். ஆமா சார். என்ன சார், என்னாச்சா, இது பிரச்சனையா கேட்டேன். இல்லை, நான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்கிறேன். நான் 8:30 மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும். நைட் ரோந்து போகிற ஆளு. என் மனைவி போன திங்கக்கிழமை 9 மணிக்கு வரா சார், சாப்பாடு எடுத்து போடுறதுக்கு விட்டா. நான் காத்துட்டு இருக்கிறேன். நான் ஆஃபீஸ் போவேண்டாமா, ஏன் இப்படி இது மாதிரி லேட்டா வர என்று நான் கேட்டேன். அவன் என்ன தெரியுமா சொன்னா, நான் இப்ப சர்ச்சுக்கு தான் போயிட்டு வரேன். அங்க வந்து லெனார்ட் ஏப்ரஹாம் ஒருத்தர் பேசினாரு. அவர் சொன்னாரு, கிறிஸ்து இயேசுவுக்காக எல்லாரையும் நஷ்டமும் குப்பையை ஏண்டி எண்ணுன்னு சொன்னாரு. நான் உன்னை குப்பையா ஏன்றேன்ட்டா. ஐயோ சார், நான் அப்படி சொல்ல சார், ரியலா நீங்க என்ன சார் அதுக்கு நீங்க நேரம் இடத்த கண்டுபிடிச்சு வந்துட்டுக்கிறீங்க அப்படின்னு. இல்ல அப்படி சொல்லல. அப்படியா பவுல் சொல்றான், என்னென்ன காரியங்கள் லாபமா இருந்ததோ அதெல்லாம் நஷ்டமான்றான். எல்லாரும் வீட்டுல இருக்கவங்களும் குப்பையா எண்ணிட்டு அப்புறம் என்ன ஆகுது இல்லையா? இதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு மக்களுக்கு. ஏன்னா லெனார்ட் ஏப்ரஹாம் ஒருத்தர் மெட்ராஸ் வந்தாருங்க, அவர் இப்படி சொல்லிட்டாருங்க. அதனால அப்படி இல்லை. நான் என்ன சொல்றேன், தம் சொந்த ஜனங்கள் ஏறி போனாலும் அதை எல்லாவற்றையும் நமக்கு சாதகமா மாற்றுவார். என்ன நடந்தது பாருங்க. இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து வந்தீங்கன்னா 19வது வசனத்துல என்ன சொல்லிருக்கு? தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டானாம். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக மோசே என்று ஒரு பக்தன் இருந்தான், மன்னிக்க வேண்டும், எலிசா என்று ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அவனுக்கு வழுக்கு மண்டை, முடியல. பெரிய தீர்க்கதரிசியா இருந்ததுனால அவன் நடந்து போறான் ரோட்ல, அதிகமான வல்லமைகளோடு போறான். அவன் கர்மேல் பர்வதத்துக்கு போறான், பெரிய இடத்துக்கு போறான். ஆனா அந்த மக்கள்லாம் பார்க்கிறவங்க, விளையாடுற யங் ஃபெலோஸ் எல்லாம் நினைக்கிறாங்க, இவனை கிண்டல் பண்றாங்க, மட்டும் தலையா ஏறி பொண்ணு. அவங்க பாருங்க பேட் டைம். இவன் பெரிய மனுஷன், ஊழியக்காரன், விட்டுட்டு போயிருக்கலாம். அவன் சொன்னா, ஆண்டவரே இயேசு நாமத்தினால இவர் தேவன் நாமத்திலே இவனை சபிக்கிறான்னா கரடி வந்து புஷ்ன்னு போயிடுச்சு. சில வேளையில பாத்தீங்கன்னா ஊழியக்காரனை பார்த்தான்னா சில பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா சில ஊழியக்காரங்க பெரிய கோட் வீட்டுலாம் டைல வராங்க, சில பேர் அப்படி இல்லை. அப்படிதான் இந்த ஏழை மனுஷன் பெரிய ஊழியக்காரன், 14 பெரிய பெரிய அற்புதம் செய்திருக்கிறான், மருத்துவங்களை உயிரோட எழுப்பியிருக்கான். ஆனா இவங்க நினைச்சாங்க இவன் ஒன்னும் இல்லடான்னு நினைச்சிட்டாங்க. ஒரு மாதிரி தண்டையார்பட்டுன்ற இடத்துல என்னை வந்து பேசுறதுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. நைட்டு ஒரு ஆல் நைட் ப்ரேயருக்கு. அந்த பாஸ்டர் நான் பார்த்தது இல்லை, அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டரையும் பார்த்தது இல்லை. ஆனா என்னுடைய நண்பர் போன்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டார். சரின்னு சொல்லிட்டு நைட் டிரைவ்ல பேசுவாரு. பெரிய சர்ச் அது, ஒரு 2000-3000 பேர் வருது, ஒரு 500-700 பேர் வரைக்கும் நைட் வருவாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் ஸ்கூட்டர் எடுத்துட்டு பெசன் நகர்ல இருந்து தண்டையார்பட்டுக்கு போறேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உள்ள போய் நான் உட்கார்ந்தேன். ஏன்னா உள்ள போய் உட்கார்ந்த போது பாஸ்டர் ஸ்டேஜ்ல இருக்கலாம் என்ன பார்த்தாங்க. இருந்தாலும் அடையாளம் கண்டிருப்பாங்கன்னு நினைச்சேன்னா என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்களுடைய சபா ஆளுங்கள்லாம் பாஸ்டருக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி. அப்படி போய் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். ஜோம் பண்ணா ஒருத்தர் ஜோம் பண்றாரு, ஆண்டவரே இந்த லெனார்ட் ஏப்ரஹாம் எங்க இருக்கிறாருன்னு தெரியல, அவர் சீக்கிரமா கொண்டாங்க ஆண்டவரே, தடைகள் எல்லாம் இயேசு நாமத்துல உடைக்கிறேன்றாரு. அட
என்னடா நமக்காக தான் பெரிய பெரிய ஆல்நைட் பெரிய யாருக்கோ தேசத்துக்கு பண்ணுவோம் நமக்கு பண்ணின்னு இருக்கிறாங்களே, நம்ம தான் வந்துட்டுமே நினைக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு ஆமேன்னு சொன்ன உடனே இன்னொருத்தர் ஜெபிங்கன்ட்டாரு பாஸ்டர். இன்னொருத்த ஆளுன்னு சொல்றான், வழியில என்ன தடைகள் இருந்தாலும் ஸ்கூட்டர் எப்படி உடஞ்சிருந்தாலும் கொண்டாந்து சேர்த்துருங்க ஆண்டவரேன்றான். சரின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆங்ஷியஸ் ஆயிடுச்சு. ஸ்டேஜில் ஏறி போயிடலாமான்னு நினைச்சேன். சரின்னு சொல்லிட்டு அந்த இவரை முடிச்ச உடனே சொல்லிட்டாரு, யாராவது ஒரு 2 பேர் சாட்சி சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க, அவர் வந்த உடனே நம்ம வந்து மெசேஜுக்கு போயிடலாம் அப்படின்னாரு. சரின்னு சொன்ன உடனே ஒரு ஆள் ஏஞ்சிட்டார் சாட்சி சொல்றதுக்கு. நான் இப்படி ஏஞ்சி நின்னேன். நீங்க அடுத்தது சொல்லுங்க சாட்சின்ட்டாரு. ஆடா என்னடா இது, சாட்சி சொல்லுவா மெசேஜ் கொடுக்கறதுக்கு நம்ம சுமந்து வந்துக்கிறோம், பாஸ்டர் சொல்லுவா சுமந்து வந்துக்கிறோம் சொல்லிட்டு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இது ரொம்ப தாங்காது அசிங்கமாயிடும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு நேரா ஸ்டேஜில் எடுத்துட்டு நான் அங்கே லெனாண்டே இருக்காங்க. அவர் பாஸ்டர் சொன்னாரு, இல்லை நீங்க சஃபாரி போட்டு வருவீங்கன்னு நினைச்சேன். ஊழியக்காரன் சஃபாரி போட்டு வந்தாலும் இல்லைன்னா சட்டை போட்டு வந்தா இல்லையா, இது என்னடான்னு நினைச்சேன். சரி எல்லாம் முடிஞ்சது. வீட்டில் 2:45 மணிக்கு வந்து சேர்ந்தேன். கதவு தட்டினேன். தூக்கத்தில் என் மனைவி வந்து எழுப்பினான். எப்படிங்க இருந்தது மீட்டிங் கேட்பா இல்லையா மனைவி, எப்படிங்க இருந்தது மீட்டிங், நல்லா இருந்தது, இந்த மாதிரி ஆயிடுச்சு நான் கண்டினியூ. அதாங்க சொன்னேன் உங்களை சஃபாரி தைங்க நீங்க. இப்படிதான் கல் அடிச்சிட்டாங்க அவன் மேல பாருங்க. மோசேன்ற ஒரு மனுஷன் இருந்தான், பெரிய ஊழியக்காரன் இருந்தாலும் என்ன ஆச்சு, அவனுடைய அக்கா, சொந்த அக்கா அவனுடைய மனைவி நிமிஷமா வீட்டில் சண்டை போடுறா. அவனை ஊழியக்காரனா மதிக்கல. ஆனால் தேவன் என்ன சொல்றாரு, இல்ல அவன் பெரிய ஊழியக்காரன், அவன் சொன்னா எது சொன்னாலும் நடக்கும், நீ என்ன இப்படி பண்ணிட்டேன்னு அவனுக்கு குஷ்ரோய் ஆகிட்டார். வேதத்திலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு இருந்தான், அவன் தரிசனங்கள் கண்டான். அவன் சகோதரர்லாம் என்ன பண்ணாங்க, அவனை குழியில போட்டாங்க, அவன் ஜெயிலுக்கெல்லாம் போனான். கட்சியில யோசேப்பு என்ன தெரியுமா சொல்றான், நீங்க எல்லாம் என் தலைமையில ஏறி போனீங்கப்பா, ஆனால் தேவன் இந்த வெகு ஜனத்தை காக்கும்படி நீங்க செய்த தீங்கெல்லாம் எனக்கு நன்மையாக மாற்றினார் என்று சொல்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு இருந்தான், அவன் சம்பளத்தை அவன் மாமனார் 10 முறை மாத்தினாராம். உங்க ஆபீஸ்ல கூட அது மாதிரி பாஸ் இருப்பாரு, உனக்கு வர வேண்டிய காரியங்கள்லாம் இது பண்ணுவாரு. உங்களுடைய பிசினஸ்ல அந்த மாதிரி காரியங்கள் இருப்பாங்க, தலைமையில நடந்து போறவங்க. கவலைப்படாதீங்க, இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி சரி, என்னதான் சார் முடிவு சொல்றீங்க, எப்படியோ நீங்க போய் எங்கெங்கயோ போயிட்டு இங்க வந்திருக்கீங்க, என்ன முடிவு சொல்றீங்க? வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ஏற்ற வேளையிலே உங்களை சோதித்து கடைசியில என்ன பண்ணுவாராம், உங்களுடைய ஆத்மா ஆவியிலே பலன் பெற்ற பின்பு உங்களுடைய ஆத்மா வாழ்கிறதை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து உங்களை சுகித்திருக்க செய்வாராம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது என்ன செய்வாராம், உன் வாழ்க்கையில இப்படி நடந்து போன அனுபவத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாராம், கடவுள் உன்னை எடுத்துன்னு போயிட்டு ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பக்கத்துல உங்களை மரமா நட்டுவாராம். உங்களுடைய இலை எப்போதும் பச்சையா இருக்குமா, உங்களுடைய மரத்துல எப்போதும் கனி இருக்குமா. நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக மாறுவீர்கள். உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களை வந்து மாற்றாது. அல்லேலூயா. ஒரு ஏழை பிரசங்கியா இருந்தாராம், அவன் ஆப்பிரிக்கால, அவர் குருடன், 100 சபை அவர் உண்டாக்கிட்டாராம். அப்படியா 100 சபை உண்டாக்கின அவர் சாகும்போது அவங்களுடைய சபை ஆளுங்கெல்லாம் கேட்டாங்களாம், சார் நீங்க செத்துட்டீங்கன்னா என்ன சார் எடுத்துரும் உங்க கல்றால? அவர் என்ன சொன்னாராம், சாரோனின் ரோஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை நான் தூக்கி பிடித்து எல்லா மக்களுக்கும் காட்டினேன். ஆனால் அந்த முட்களின் அந்த அந்த காம்பிலே இருந்த அந்த முட்கள் என்னுடைய கையை குத்திட்டு என்னுடைய கையில ரத்தம் வந்தது. மக்கள் என் கையில இருந்த ரத்தத்தை பார்க்கல, சாரோனின் ரோஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தாங்கன்னு சொன்னாலாம். அல்லேலூயா. கஷ்டம் வரும்போது எப்ப பார்த்தாலும் புலம்பி என் கைய பாருன்னு சொல்லாதீங்க, இயேசு கிறிஸ்துவை பாருன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க ரத்த எல்லாவற்றையும் அவர் உங்கள் சாம்பலுக்கு பதிலாக அவர் சிங்காரத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஒடுங்கின ஆவிக்குபடியா துதியின் உடையை கொடுப்பார். அல்லேலூயா. உங்களை அவர் கைவிட மாட்டார். மனுஷர்களின் தலையின் மேல் ஏறி போனார்கள், தீயும் தண்ணீரை கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தை கொண்டு வந்து விட்டார். தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். எல்லாம் எழுந்து நிற்போம். இந்த 10 நிமிஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள போறீங்க. என் மேலே இருக்கிறதான இப்பொழுது அதிகமான அபிஷேகம் இறங்கி இருக்கிறது. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளாக எல்லாம் கடந்து வரும். நீங்க ஊழியக்காரனா அவன் கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு நீங்க
நினைக்கூடாது. கஷ்டமே இருக்காது. இல்ல இல்ல, அப்படி இல்ல. வேதம் சொல்லுகிறது கஷ்டம்லாம் இருக்கும். ஆனாலும் நான் என்ன 1ஆம் தேதி நான் சொன்னேன்னா, ஆண்டவரே என்னோடு கூட நீர் வாரும். மோசே சொன்னா, என் கூட வரலன்னா நான் எங்கேயுமே போக மாட்டேன் ஆண்டவரே என்று சொன்னா. ஏன்னா அப்பொழுது மோசே சொல்றான், அப்பதான் நான் விசேஷித்தவனாக இருப்பேன்னு சொல்றான் இல்லையா? தெரியுமா இல்லையா? அப்படி பாக்குறீங்க எல்லாரும். அததான் நம்ம இப்ப பாட்டா பாடிட்டு நம்ம உள்ளுக்குள்ள கடந்து போக போகிறோம். இந்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கும். ஹல்லேலூயா. சும்மா உங்க முகஸ்துதிக்காக சொல்ல வரும்ல. இந்த ஆண்டுடைய கடைசியில நீங்க எழுந்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் மலை போல இருக்கிறதோ அதெல்லாம் பனி போல மறைய செய்வார். ஹல்லேலூயா. உன்னை எதிர்த்தவளை தேடி நீ காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறவர்களுக்கு விரோதமாக அவர் யுத்தம் செய்வார். ஆனால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த பாட்டை உணர்ந்து பாடுவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா அதை நாம் யோசிப்பவன். இந்த பாட்டை பாடுவோம். உங்களுக்கு நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். ஹல்லேலூயா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்டு பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்டு பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு வரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு வரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால்.
நீங்கள் பேசும்பொழுது இயேசு என்னோடு கூட பேசினார். என் வாழ்க்கையிலே மனிதர்கள் என் தலையின் மேல் ஏறி போனார்கள் என்பது உண்மை. இந்த செய்தியின் மூலமாக தேவன் என்னோடு கூட இடைப்பட்டார்னு சொல்லுவார்கள். கரங்களை வைத்து காண்பீங்க. ஹல்லேலூயா. அநேகரோடு இடைப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இப்பொழுது நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தேங்க் யூ ஜீசஸ். உங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஒவ்வொருவரா தொட்டு ஆஸ்வதிப்பார். இந்த ஆண்டு முழுவதும் உங்களை அதிசயமாக வழிநடத்துவார். என்றால் நீங்கள் தேவனுடைய பார்வையிலே விசேஷித்தமானவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பின் இயேசுவே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசின தயவுக்காக, கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சபையை நீ நேசிக்கிறீர், அதற்காக நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த சபை வளருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் சொன்னீர் ஆண்டவரே, சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது என்று சொன்னீர். அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டிலே தரவணும் ஜெபிக்கிறோம். இந்த அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அநேகர் கரங்களை வைத்து சொன்னார்கள், தேவன் என்னோடு கூட பேசினார், இந்த நாளிலே என்னுடைய தலையின் மேல் மனுஷர்கள் ஏறி போனார்கள் என்று. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது இந்த ஆண்டிலே ஆண்டவரே என்ன விதமான சூழ்நிலையிலே இவருடைய மகிழ்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் ஆண்டவரை கெடுக்கிற யாராய் இருந்தாலும் ஆண்டவரே, தேவனிடத்தில் இவனுக்கு ரட்சிப்பில்லை, தேவனிடத்தில் இவனுக்கு அற்புதம் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே இவர்களை ஆண்டவரே உதாரித்தனமாக ஆண்டவரை எண்ணிக்கொண்டிருக்கிறதான ஆண்டவரே மக்கள் யாராய் இருந்தாலும் சரி, இந்த பிள்ளைகளுக்கு நீ உதவி செய்து ஆண்டவரே இவர்களை செழிப்பான இடத்துல இந்த ஆண்டிலே கொண்டு வந்து விட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. Thank you Father. Thank you Jesus. எல்லாரும் ஒரு முறை thank you Jesus சொல்லுவோம். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. 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 இந்த இடத்துல ஒரு சகோதரி உண்டு. நீங்கள் உட்கார்ந்து சற்று நீங்கள் வயது சென்ற சகோதரி, நீங்கள் உட்கார்ந்து எழுந்திருக்கும் பொழுது பிளாக் அவுட் ஆன மாதிரி உங்களை தள்ளுகிறது. இது ஒரு பலவீனம். இயேசு சொல்லுகிறார், அது மூளை பகுதியிலே ரத்த ஓட்டம் சரியில்லாதபடினாலே அப்படி நடக்கிறது. இன்று முதல் அந்த சூழ்நிலைக்கு நான் விடுதலை தருகிறேன் என்று சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் சகோதரி. Thank you Jesus. Thank you for your mighty power. Thank you for your mighty power. Thank you for your mighty power. Thank you Jesus. இந்த இடத்துல ஒரு வாலிப சகோதரி, நீங்கள் ஒரு கிணற்றுக்கு முன்பாக நின்று அந்த கிணற்று உள்ளே நீங்கள் விழுந்து விட்டதை போல நீங்கள் ஒரு கனவை கண்டீர்கள். அதை நினைத்து நீங்கள் பயந்து விட்டீர்கள். இயேசு சொல்லுகிறார், இது சத்துருடைய கிரியை, அதை ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாதபடி நான் காத்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். ஹalleluya. Hallelujah. 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 Thank you Jesus. Thank you Jesus. இந்த இடத்துல ஒரு வாலிப சகோதரன், ஒரு வேலைக்காக நீங்கள் போட்டிருக்கிறீர்கள். கடந்த ஆண்டு முழுவதும் வேலை இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டீர்கள். இயேசு சொல்லுகிறார், இந்த ஆண்டிலே 3வது வாரத்துக்குள்ளாக நீங்கள் ஒரு வேலை கிடைத்து அதில் சேர்ந்து விடுவீர்கள் என்று சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். Hallelujah. 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 Thank you Jesus. இந்த இடத்துல ஒரு சகோதரி, உங்களுடைய சொந்தக்காரர் யாரோ மிகவும் சுகவீனமாக தூர இடத்திலே இருக்கிறார்கள். நீங்கள் மிகவும் கவலையோடு இருக்கிறீர்கள். அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய நம்பிக்கையினால், உன்னுடைய விசுவாசத்தினால், உன் ஜெபத்தினால் தூரத்திலே இருக்கிறதான அந்த உறவினருக்கு சுகத்தை நான் இப்பொழுது கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹalleluya. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. இந்த இடத்துல ஒரு நடுத்தர வயது உள்ள சகோதரர் இருக்கிறீர்கள். உங்களுடைய கண்ணிலே கேட்ராக்ட் வளருகிறது. டாக்டர்கள் சொல்லுகிறார்கள் இதை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லி. உடனடியாக செய்கிறதா, என்னை எப்படி செய்கிறது, இதற்கான பணம் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீர்கள். இயேசு சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு ஒளியாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. Glorious Father. Miracle working Jesus. இந்த இடத்துல ஒரு சகோதரர் இருக்கிறீர்கள். உங்களுடைய சொந்த உறவினர், மிகுந்த நெருங்கிய உறவினர் உங்களுக்கு சில காரியங்களை தீங்காக செய்து விட்டார்கள். அதனால் மிகவும் சோர்ந்து இருக்கிறீர்கள். நீங்கள் நினைக்கிறீர்கள், இவ்விதமான உறவினர்கள் எனக்கு உதவி இல்லாமல் நான் தவித்த பொழுது, ஏற்கனவே நான் கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது எனக்கு துன்பம் கொடுக்கிறார்களே என்று நீங்கள் வேதனையோடு இந்த சர்ச்சுக்கு காலையில் வந்தீர்கள். இயேசு சொல்லுகிறார், மகனே நீ அமர்ந்திரு, அந்த யுத்தம் என்னுடையது, நான் உன்னை மேற்கொள்ளாமல் பார்த்துக் கொள்வது மட்டுமல்ல, உனக்கு நான் ஜெயத்தை உனக்கு நான் தருவேன் என்று சொல்லுகிறார். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ஜீசஸ். Thank you Jesus. Thank you Lord. அதை நிமித்தமாக உனக்கு வர வேண்டிய சில ஆசீர்வாதங்கள் வந்து கிடைக்கும் என்று சொல்லுகிறார். Thank you Lord. Thank you Father. Miracle working Jesus. Lord I praise thee. Lord I praise thee. இந்த இடத்துல இன்னொரு தாயார் உண்டு. உங்களுடைய மகன் இந்த சர்ச்சுக்கு வரவில்லை.
நீங்கள் வேதனையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கெட்ட நண்பர்களோடு இருந்து என்னுடைய மகன் இவ்விதமாக ஊதாரித்தனம் பண்ணி கொண்டிருக்கிறானே என்று நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், உபாசிக்கிறீர்கள், நீண்ட நாட்கள் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள். இயேசு சொல்லுகிறார், சவுலை தமஸ்குவின் பாதையிலே சந்தித்த தேவனாய கர்த்தர் உன்னுடைய மகனை நான் சந்தித்து இதே ஆலயத்திலே சாட்சியாக நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord. இந்த இடத்துல இன்னொரு சகோதரர் இருக்கிறீர்கள். 2 நாட்களுக்கு முன்பாக திடீரென்று உங்களுக்கு நெஞ்சு வலி வந்தது. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஒருவேளை இந்த வாரத்தில் நான் போய் ஒருவேளை இருதய சிகிச்சை செய்யலாமா இல்ல அல்லது டாக்டர்கிட்ட காட்டலாமா, கார்டியாலஜிஸ்ட் நினைக்கிறீர்கள். இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய இருதயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, தி கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் சரியாகி போய்விட்டது என்று சொல்லுகிறார். பயப்படாத, இயேசு நாமத்திலே சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Master, thank you Jesus. இந்த இடத்துல இன்னொரு சகோதரன், நீங்கள் பிசினஸ் செய்து கொண்டிருந்தீர்கள். கடந்த 6 மாதமாக உங்களுக்கு பிசினஸ் சரியாக நடக்கவில்லை. நீங்கள் நினைக்கிறீர்கள் யாரோ எனக்கு சூனியம் வைத்து விட்டார்கள் என்று சொல்லி. இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய எல்லா சாபத்தையும் உன்னுடைய சூனியத்தையும் உடைத்து இந்த ஆண்டிலே உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். உன்னுடைய பிசினஸ் தழைக்கும் என்று சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் சகோதரன். Thank you Master, glorious Jesus, miracle working Jesus. Lord, I praise thee, Lord, I praise thee. இந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லா மூப்பர்கள், எல்டர்ஸ், ஆண்டவரே டீக்கன்ஸ், உதவி செய்கிறவர்கள், வாலண்டியர்ஸ் எல்லாருக்கும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர் இவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த சபை நீர் மலையின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற பட்டணமாக ஆண்டவரே நீர் மாற்ற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை கட்டி வைத்திருக்கிறதான எல்லா விதமான மந்திர சக்திகள், தந்திர சக்திகள், பில்லி சூனியங்கள் இவைகளெல்லாம் நான் எதிர்த்து வருகிறேன். இப்பொழுது இந்த பிள்ளைகளை ஆண்டவரை காப்பாற்றும்படியாக, உதவி செய்யும்படியாக உம்முடைய வல்லமையோடு இப்பொழுது இறங்கி வர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வல்லமையோடு இறங்கி வாரும் ஆண்டவரே, இறங்கி வாரும். என்னை கேட்டருளும் ஆண்டவரே, என்னை கேட்டருளும். அநேகர் மேல் அக்கினி விழுகிறதை காண்கிறேன். ரப ஷவ கவாரி ரப கவாரி ரபா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஆண்டு முழுவதும் இவளை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், 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 ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நல்ல ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. ஷலரபாத்தியதரபலபா உரதரபஷனரபலபா. செழிப்பான இடத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் நாம் கடந்து வந்தாலும் தேவச்சனமே நம் கலங்காதபடிக்கு தைரியமா இருப்போம். நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் உண்டு. நாளிலே ஹல்லேலூயா, நம் மகிழ்ச்சியை நமக்கு திருப்பி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு அநேகரோட பேசியிருக்கிறார். அந்த வார்த்தையை அப்படியே நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கரங்களை உயர்த்தி நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. இந்த நாள், இந்த வருடத்தின் முதல் வாரத்திலே கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியை நம்மத்திலே கொண்டு வந்து நம்மோடு கூட தம்முடைய வார்த்தையை பகிர்ந்திருக்கிறார். இந்த கரங்களை உயர்த்தி அல்லது நம்முடைய அன்பான டாக்டர் லெனார்ட் ஆபிரஹாமுக்காக, அவருடைய அன்பு மனைவி பிள்ளைகளுக்காக, இல்ல கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்க கனமான ஊழியத்திற்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தகப்பனே ஹல்லேலூயா, இந்த அன்பு தேவனுடைய தாசனுக்காக நாங்க சபையாக நாங்க ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. அவர்களை குறித்த ஒரு நோக்கம், தீர்மானம் இருக்கப்பா. நீங்க அவர்களுக்குள் கொடுத்திருக்கிற வல்லமை, வரங்கள் அந்த தேசத்துல வெளிப்படுவதாக. கர்த்தர் இந்த ஆண்டில பலத்த கிரியைகளை அவர்களை கொண்டு செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலத்த கிரியைகளை இந்த தேசத்துல அவர்களை கொண்டு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. அவர்களை, அவருடைய குடும்பத்தை, அவருடைய அன்பு மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒரு குறைவில்லாம கர்த்தர் நடத்துவீராக. எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. ஹல்லேலூயா. Thank you Lord. நாங்க அவர்களை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், தீர்க்காயுசுகளை கர்த்தர் கொடுங்க. அவருடைய போக்கிலும் வரவிலும் கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் செல்கிறோம், உங்களுடைய வார்த்தை வல்லமை வெளிப்படட்டும். உங்களுடைய அக்கினி விழுவதை ஜனங்கள் பார்க்கட்டும் ஐயா. ஹல்லேலூயா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த வருகை தாமதிக்குமானால் எங்க மத்தியில கொண்டு வந்து பயன்படுத்துவீராக ராஜா. ஹல்லேலூயா. நம்முடைய மந்தையை ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரம் முழுவதும் கிருபை, பாதுகாப்பு, பிரசனம்
நம்முடைய ஜனத்தோடு கூட இருக்கட்டும். நம்முடைய பிரயாணங்களில் நம்முடைய கரம் இருக்கட்டும், வாகனங்களில் நம்முடைய ரத்தத்தின் அடையாளம் இருக்கட்டும். அவர்கள் தொழில்கள், வியாபாரங்கள், வேலை ஸ்தலங்களிலே அப்பா அம்மா கரை இருக்கட்டும். ஐயா ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர் இந்த நாள் முதற்கொண்டு அதை பார்க்கட்டும். ஆண்டவரே, தடைகள் நீங்கப்பட்டதை பார்க்கட்டும். ஹல்லேலூயா. அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்னைக்கும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே